மீனத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைகிறது? பீமராஜ ஐயர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மீனராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே சனி வரார். இது ஜென்ம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ம சனிக்கு நல்ல பலன்களாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் பட போகிறாங்க மீனராசியில் இருக்கக்கூடியவங்க. அப்போது ஒன்று கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இல்லை கஷ்டத்திலேருந்து மீண்டு வருவதற்கு வழி சொல்லணும். அப்போது கஷ்டப்படும்போது கூட இருக்கணும். அதுதான் நம்ம செய்ய முடியும். அப்போ என்னென்னா, இந்த சனி ஜென்ம சனியாக வராரு. இவர் 2 வீடுகளுக்கு அதிபதி, 12ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம். அப்போ 12ஆம் அதிபதியாக விரையாதிபதியாக ஜென்ம சனியாக இருக்காருன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் நஷ்டம், எதுவுமே அவங்களால முடியல, ஆரோக்கியமாக ஒத்துழைக்கலை, மனநிலையும் ஒத்துழைக்கலை, பொருளும் இல்லை, யாரும் நமக்கு ஹெல்ப்பும் பண்ணல, எல்லாமே அவங்க பார்க்கலாம். ஆனால் 11ஆம் அதிபதியாக அவர் வரார். அப்போது இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை நீங்களே பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வை கண்டுபிடிக்கலாம். யாரையுமே நம்ப வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம், காத்துட்ருக்க வேண்டாம், மேலும் பிரச்சனை தான். அப்போ 11ஆம் அதிபதி அப்படின்ற முறையில் அவர் அந்த 12ஆம் இடத்திற்கான ஒரு காம்பன்சேஷனையும் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா அதுக்கு ஒரு லாபம் அந்த கஷ்டம் சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் எதிர்கொள்ளலாம். மிக சிறப்பு. பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், மீனத்துக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். முக்கால்வாசி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனி காலத்தில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் லேடிஸ்க்கெல்லாம் இந்த முட்டி பிரச்சனைகள், முழங்கால் பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய வரும். அடுத்த 2.5 ஆண்டு காலமும் இவங்க கவனம் செலுத்த வேண்டியது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக. இன்னொன்று, இந்த ஜென்மசனி காலத்தில் எதில் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, நடுத்தர வயதில் இருக்கிறவங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, நிறைய லேடிஸ்க்கு என்னென்னா குடும்பத்தை காப்பாற்றணுன்னு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நகைகளை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அடகு வைக்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி ஒரு நட்பு போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த தவறை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் இவங்க மாட்ட மாட்டாங்க. அண்ட் யூஸ்வலி மீனராசிக்காரர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே உண்டு. அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்கலாம். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறதோ கணவன் மனைவி சொல்கிறதையோ அட்வைஸ் கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி பெரிய பாதிப்பை கொடுக்காது. மிக்க மகிழ்ச்சிமா. கோகுலகண்ணன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மீனத்திற்கு எப்படி இருக்கின்றது? மீனராசி அதாவது 12 ராசிகளிலே ராசி பலனை கடைசியாக பார்க்குற ராசி. பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம், தியாகம்னு சொல்லலாம். குரு இருக்கிறதுனால அன்பு, கருணை, ஆன்மீகம் எல்லாமே இவர்கள்ட்ட இருக்குது. விரையாதிபதி ராசி மேலே உட்காரார். அதை ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ம சனியாக இவர்களுக்கு இருந்தாலும் கூட அந்த ராசிநாதன் குரு பகவான் கடகத்தில் உச்சமாகி சில மாதங்களே, ஒரு 2-3 மாதத்தில், ஜூன் மாதத்துலேயே ராசியை பார்த்துறார். ஒரு மனதிடம் வந்துடுது. ஏன்னா மீனம்னாலே ஒரு கனவு உலகம். நான் இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் நான் உழைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு சூழல்களை சனி பகவான் உருவாக்குறார். சனினா உழைப்புங்க. ஏற்கனவே இங்கே தியாக மனப்பான்மை இருக்கும்போது உழைப்புங்கிற தியாகத்தை சனி பகவான் இவர்களுக்கு கொடுத்து அந்த உழைப்பை மெருகேற்றக்கூடிய ஒரு சூழலை சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். ஒன்று மட்டும் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இறைய போடுவாங்க. அது மீனையே பிடிக்கிறதுக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆசை வார்த்தைகளை கூறி உங்கள்கிட்ட முதலீடுகளை போடுறவங்க, உங்களை பயன்படுத்திக்கிறவங்கள, உங்களை பிடிக்க வந்தவங்கனே தெரியாமல் போய் வலையில் சிக்கிற டைப்பு மீனத்தோட டைப்பு, அதை மட்டும் போட்டது வலையான்னு பார்த்துட்டு ஒதுங்கி ஓடிட்டாங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனியிலிருந்து தொல்லையே இல்லாமல் விடுபடலாம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் பரிகாரத்தோடு இந்த மீனராசிக்கு நிறைவு நீங்கள் செய்யணும். அதாவதுமா, மீனராசிக்கு விரையாதிபதி மட்டும் இல்லை சனி பகவான், அவர் லாபாதிபதி. அப்போது இவங்க ஒரு ஆஃபீஸில் இப்போ உட்கார்ந்துருக்குறாங்க. நிறைய பேர் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஒரு மன அழுத்தம் இருக்கும், வேலை அழுத்தம் இருக்கும், அதெல்லாம் உண்மை. அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லிடுவோம். சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் விரும்பின ப்ரமோஷனோ விரும்பாத ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ரொம்ப பொறுமையாக இருங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அது திருமண பொருத்தம் பார்க்குற போதும் நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்வது என்பது நல்லது. உங்கள் கம்யூனிகேஷன் அதுதான் மிக முக்கியம். கம்யூனிகேஷனில் தவறான கம்யூனிகேஷன் இருந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்கள் அமையும். பயணத்தில் உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். இப்போ ராசியில் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு சனி வராரு. அப்போ என்னையா பெரிய பிரச்சனையாக போயிருமே, மன அழுத்தம் பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வீக பரிகாரங்கள், மதுரை மீனாட்சியை வழிபடுங்க, மீன் குளத்து பகவதியை வழிபடுங்க. இதெல்லாம் வழிபட்டாலே உங்களுக்கு இந்த ஜென்ம சனி என்பது பெரிய துன்பங்களை தராது. இன்னொரு பக்கம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க. வாழ்வியல் பரிகாரம் என்பது குளத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்தில் இருக்கும் பாருங்க, திருக்குளங்களிலே இருக்கக்கூடிய வாழ்கின்ற மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. பொறி வாங்கி போட்டாலே உங்களுக்கு புண்ணியம் சேரும், வாழ்க்கை நன்றாக இருக்கும்,
குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக அமையும்.